சொல்லுங்க. இருக்குல்ல, மிகப்பெரிய பாதிப்பு பொருளாதார பாதிப்பு. உங்களுக்கு தெரியும், பொருளாதார உங்களுக்கு தெரியல, பொருளாதார அடிமை எந்த காலத்திலும் விடுதலை அடைய முடியாது. ஒரு நாடு பொருளாதார விடுதலை அடையலைன்னா அடிமை தான். ஐபோன் அமெரிக்கா, சாம்சங் சீனா. அப்ப எல்லாரு கையிலையும் ஒரு கையில அமெரிக்கா இருக்கு, இன்னொரு கையில சீனா இருக்கு, ரெண்டு கையில தான் இந்தியா நடந்துட்டு இருக்கான். அப்ப இந்தியாவின் பொருளாதாரம் எங்க இருக்குன்னு நீங்க பாத்துக்க வேண்டியதான். உங்க வீட்டு திரைச்சேலை, சிகரெட்டு போய்ச்சிட்டு தட்டுற சாம்பலை தட்டுற ஆஸ்ட்ரே, சன்னல் திரைச்சேலை, மேசை, நாற்காலி எல்லாம் சீன பொருள்கள் இறங்கிட்டது. ஒரு பொருளாதார படையெடுப்பை அவன் செஞ்சிட்டான். இதுல பாதிப்பு இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அது அந்த மாநில அரசியல், இது இந்த மாநில அரசியல். உங்களுக்கு புரியுதா? மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு இங்க போராடுவாங்க, அங்க கட்டிய தீர்வோம்னு போராடுவாங்க. ரெண்டு ஒரே கட்சி, அவ்வளவுதான். வளர்ச்சி தானே, இதெல்லாம் டெவலப்ல வருது வருது, இதெல்லாம் வருது. 156 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு கடங்கர பயிலுக மக்களுக்கு 1000-500 கொடுத்து மொத்த வெள்ளத்தையும் எடுத்துக்கிறது. ஒரு அப்படி திடீர் நாக்கு காட்டுங்க, இதுதான் அந்த 1000-2000 என்ன புதுசு இல்ல. 2016 தேர்தலை சந்திக்கும் போதுன்னு சொல்றோம். கல்வி, சரியான கல்வி, சமமான தரமான கல்வி, குடிநீர் விற்பனை செய்யக்கூடாது. இப்ப எனக்கு என் தங்கச்சி கொடுக்குது. கொக்கு குருவி ஆடு மாட்டுக்காரு கொடுப்பா. ஏப்ரல் மேல எங்க ஆத்தாப்பனுக்கு கிடைக்காத தண்ணி இந்த முதலாளிக்கு எப்படி கிடைக்குது? அழைச்சு பேசுனா ஆயிரக்கணக்கான போத்தலை கொண்டாந்து தர்றானே, அவனுக்கு எங்கிருந்து ஒரு தண்ணி? இது மனிதன் குடிக்கிற திறன்ல இருக்குன்னு யார் சான்றிதழ் கொடுத்தது? ஐயா, நான் 1 கோடி கேள்வி இருக்கு இதுலயே. இந்த நிறுவனம் யாரு? இவர் வித்துக்கொள்ள உரிமை கொடுத்தவன் அவன். இது பரிசோதிச்சு தந்த மருத்துவர் யாரு? இது குடிக்கலாம், மனிதன் குடிக்கிற திறனோடு இருக்குது. அப்படிதான் இருக்காங்க. உலக உயிர்களின் உயிராகாரம் இது யாரு விற்பனை பொருளா கொண்டு வந்தது யாரு? அறிவை வளர்க்கும் கல்வியையும் உயிரை காக்கும் மருத்துவத்தையும் வியாபாரமாக்குனது யாரு? அதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறேன். இந்த நாட்டின் பொருளாதார கொள்கையை தலைகளா மாத்தணும்னு நினைக்கிறேன். காந்தி கண்ட எங்க தாத்தா ஜே.சி. குமரப்பா, இந்திரா காந்தி, நேரு, இன்னும் எங்க தாத்தா காமராஜர், இவர்கள் கண்ட தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதாவது தற்சார்பு பசுமை பொருளாதாரம், வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம். பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி இருக்கு. உன்னோட சாராயம் 50,000 கோடி, என்னுடைய பால் 9 லட்சம் கோடி. நீ எங்க இருக்க போற? சாராயத்தில் இருக்க போறியா, பாலுக்கு வர போறியா? உனக்கு பால் எங்க இருந்து வருது? ஆந்திராவிலிருந்து. ஏன் நீ மாடு வளர்க்கல? மாடு வளர்க்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? சாராயம் விப்ப, மாடு வளர்க்க மாட்டேன். எப்படி? சாராய ஆலை வச்சிருக்கிறது யாரு? அரச நடத்துறவங்க. எப்படி இருக்கு? மாடு இன்னைக்கு நேத்தான் நான் வளர்க்கிறேன். கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலை ஆய மகள் சங்க இலக்கியத்துல 5000 ஆண்டுக்கு முன்னாடி பாட்டு இருக்கு. காலை அடக்க அஞ்சுகிற ஆண் மகனே அடுத்த ஜென்மத்திலையும் 1000 மகள் கல்யாணம் பண்ண மாட்டான்ட்டு. நான் ஆதியில மேய்ச்சி செஞ்ச வேலையை வேட்டையாடி சாப்பிட்டேன், அப்புறம் வளர்த்து சாப்பிட்டேன். முல்லை நிலத்துல நான் செஞ்ச வேலையை ஆடு மாடு வளர்த்தல் தானே. அதுல என்ன எனக்கு அவமானம்? கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரு, இயேசு மேய்ச்சிருக்காரு. உலகத்தில் பெரிய பெரிய அறிஞன் பொருளாதார மேதையெல்லாம் சொல்றான், ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகள்ங்கிறான், மொபைல் பேங்க்ங்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? 1 கிலோ கறி 1000 ரூபாய். நீ ஆவின் பால் விக்கிறீல்ல? அரசு, தமிழ்நாடு அரசு ஆவின் பால் விக்குதா இல்லையாங்கய்யா? அங்கயா மாடு அங்கயா? குஜராத் 50,000 கோடிக்கு பால் விக்குது, நீ 50,000 கோடிக்கு சாராயம் விக்கிற. குஜராத் விக்குதா இல்லையா? அப்புறம் அப்ப மாற்று பொருளாதாரத்துக்கு வா. 1 கிலோ தக்காளி 200 ரூபாய் குதிக்கிற, ஏன் விலையை வைக்க மாட்ட? வேளாண்மை அரசு பணியாக்க முடியாதா? சாராயம் ஊத்தி கொடுக்கிற வேலையை கவர்மெண்ட் வேலையாக்க தெரியுது. ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் வேலையை கவர்மெண்ட் வேலையாக்க தெரியுது. ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், இதெல்லாம் நீ கவர்மெண்ட் வேலையாக்க முடியாதா? பானை செய்தல், வேளாண்மை செய்தல், அதெல்லாம் செய்ய முடியாதா?
தென்னை மரம் சார்ந்த ஒரு காய்த்து கட்டு 40,000 ரூபாய் அமெரிக்கால. எப்படி ஒரு மண்சட்டி 13,000 ரூபாய். இப்ப தெரியுது இல்ல? அப்படிலாம் சொல்ல பழைய கஞ்சின்னு ஹெல்த்தி ஃபுட்டு. ஐயா இவன் விளக்கெண்ணா சிரிப்பாயா, பிரெஞ்ச் ஆயில்னா வாங்குவாயா, கேழ்வரகுன்னா சிரிப்பாயா, ராகின்னா ரசிப்பாயா. இதான் இவனுக்கு இருக்கிற நோய். அதனால எங்களுடைய கொள்கை இங்க பாருங்கயா, என்கிட்ட என்ன செய்வீங்கன்னா அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இந்த சிஸ்டர் ராங்னு ஐயா ரஜினிகாந்த் ஆங்கிலத்தில் சொன்னாங்க. நான் தமிழ்ல அமைப்பு தப்புங்கிறேன், மொத்தமா தகர்க்கணும்னு நினைக்கிறேன். நான் திரும்ப ஒரு தடவை சொல்றேன், இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வரலன்னா இந்த ஜன்னல் கரையான் தின்றுச்சு பேத்துட்டு வேற ஜன்னல் போடணும், இந்த கதவு சரி வெள்ளம் மாத்தணும், கட்டடத்தை இடிச்சிட்டு வேற கட்டடம் கட்டணும்னு வந்தேன்னா அதுதான் எங்களுடைய கோட்பாடு. நீங்க என்ன செய்வேன்னு பாருங்க ஐயா. 2014 இவ்வளவு பெரிய புத்தகம் கொடுத்துருங்கய்யா, எலெக்ஷன் மேனிபெஸ்டோல, தேர்தல் அறிக்கை இல்ல, ஆட்சி எப்படி செய்வோம்னு நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன். அப்ப 26ல நான் தனியா ஒரு அறிக்கை கொடுப்பேன். சென்ற அடையிறதுக்கு என்ன வேலை செய்யறேன்னா இப்ப போட்டு காட்டுறேன். எப்படி போட்டு காட்டுறேன்னா இங்க பாருங்க, ஒரு பெரிய டிஜிட்டல் திரை, எண்ணியல் திரையை கட்டி சிவகங்களை நான் உட்கார்ந்து இந்த பாருங்க எங்க ஆத்தால பண்ணு போட்டு காட்டு பாருங்க, எப்படி நான் ஆடு வளர்க்குறேன் பாரு, உன் மகன் எப்படி மாடு வளர்க்குறேன், எப்படி விவசாயம் செய்கிறேன், எப்படி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தை கொட்டுறேன், எப்படி மருத்துவம் கொடுக்குறேன், எப்படி சாலை போடுறேன் பராமரிக்கிறேன், எப்படி நீரை தேக்குறேன், இந்த சீம கருவேலை யூக்கலிப்டஸ் அழிச்சிட்டு மாட்டு மரத்தை எப்படி நடுறேன், எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன் எடுத்து காட்டிடுறேன். உலக நாடு இந்த பாரு ஆஸ்திரேலியா என்ன செய்து பாரு, மாடு வளர்க்குது பாரு, அவன் ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான் பாரு, இந்த பாரு பிரேசில் ஒட்டகத்தில் மேய்க்குது பாரு, இந்த பாரு கரும்பை வச்சுக்கிட்டு அவன் எப்படி கரும்பல் வச்சுக்கிட்டு எப்படி பொருளாதாரத்தில் மேம்படுறான். கியூபான்னு ஒரு நாடு வெறும் கரும்பு தான் வச்சிருக்கு பாரு, சர்க்கரை மட்டும் வச்சு அவன் எப்படி பொருளாதாரத்தில் நிறைவடைகிறான் பாரு. இது காட்டுறேன், இந்த வாட்டி காட்டுறேன். நீங்க திருப்பி இந்த 1.5 தானே இருக்கே, மறுபடியும் நான் வரும்போது உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.